போதும்னா நிறுத்திக்க. நீங்க விட்டுனா சாயங்காலத்துக்கு போட சொல்லுங்க. சாயங்காலத்துக்கு உப்பு போட நல்லா இருக்கும். மீன் வந்து புதுசா இருக்கு. நல்லா இருக்கு. வேஸ்ட் மீன் நல்லா இருக்குண்ணா. எல்லா மீனும் சாப்பிட மீன் நல்லா இருக்கு. வேஸ்ட் இருக்கும். ஏதோ ஒரு திருடனை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. நேர்ல பேச மாட்டேன்றாங்க. ஒரு பாரு யூடியூப்ல இருக்கிற அப்படின்னு எல்லாருமே பாக்குறாங்க. பட் நேர்ல ஒருத்தவங்க 2 பேர் கேக்குறாங்க. ஒருவேளை நீங்க ஒரு கம்பீரமா இருக்கறனால பயப்படுறாங்களோ? அப்படிலாம் கம்பீரம் அது நான் வெளியில போகும்போது விட போலீஸ்கார மாதிரி மீசையில முறுக்கி விட்டு தான் போவேன். அதுதான் கேக்குறேன். அதனால கம்முனு இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அதை மீறி பேசுறவங்க உண்டா? நான் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறது எப்படி இவங்க நம்ம கேட்க முடியாது அவங்களால. நீங்க மீன் என்ன வெட்டுறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி நான் இருப்பாங்க பார்க்கும்போது. இப்போ தம்பிகள்லாம் நிறைய பேர் சொன்னாங்க அண்ணன் கொஞ்ச நாள் படத்திலேயே வந்துருவாரு அப்படிங்களா? என்ன நினைக்கிறீங்கண்ணா? உங்களுக்கு வாய்ப்பு வந்து எங்க வேணாலும் போக முடியாது. அடிபட்டது அப்படின்னு நம்ம பேசும்போது ஏதோ பெரிய காயம் அப்படின்லாம் உண்டானா? நிறைய 4 தையல் 5 தையல் போட்டிருக்கோம். என்னுடைய வேலை செய்யற நண்பர்கள் வந்து 2 பேரு சின்ன அடிதான். சின்ன மீன் ஒரு நரம்பு கட் பண்ணி 6 மாசம் வீட்டுல இருந்தாங்க. நரம்பு கட் ஆயிடுச்சு ஒரே இடத்துல 2 பேருக்கு. எங்க மச்சான் ஒருத்தர், தங்கச்சி, எங்க ஒய்ஃபுக்கு தம்பி ஒருத்தர். அவருக்கு 6 மாசம் மேல வீட்டுல இருந்தாரு. டோட்டலாவே இந்த விரல எவ்வளவு வேலை செய்யாது. அந்த மாதிரி கஷ்டம். உங்களுக்கு அந்த மாதிரி அடிபட்டப்ப எத்தனை நாள் வெட்ட முடியாம போயிருக்கு? நாங்க எல்லாம் வந்து அப்பவே கட் பண்ண 4 தையல் கையில இருக்கோம். ஆல்ரெடி நாங்க அந்த துணி சுத்திட்டு தான் மறுபடியும் மீன் வெட்டுவேன். முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது அதிகமா பண்ணுவோம். வேலையில மட்டும் எழுந்து போக மாட்டோம். ரொம்ப அந்த மாதிரி நரம்பு கட்டானது மட்டும்தான் வெளியே எழுந்து போவோம். மிச்சத்துல நான் தெரிஞ்சு 30-35 நிமிஷமா இருக்கேன். இருந்தாலும் நரம்பு கட்டாங்க யாருமே கிடையாது. அதாவது வேலை டைம்ல மட்டும் தான் நாங்கள் வேலையில் இருப்போம். எங்க காசிமேட்ல மீன் ஓட்டுறோம், சுத்தம் பண்ணா இல்ல வேலை செய்யறது பண்ணா எப்படி இருக்கும். அது எல்லாமே நாங்க பக்கமா இருப்போம். ஒரு பார்வை இருக்குல்ல இது வரைக்கும். ஆமா, காசிமேட்ல வேலை செய்யறோம்னு சொன்னாலே ஒரு பார்வை இருக்கு. நாங்க அப்படிலாம் இல்ல. நாங்க எப்பயுமே வந்து ரிச்சா தான் இருப்போம் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி ஆள் தான் நாங்க. ஒரு செகண்ட் தான், 1 மணி 1/2 மணி நேரத்துல என்ன கையெல்லாம் கழுவணும் சுத்தமா. கை கழுவிட்டு வந்தோம்னா இப்ப கூட செகண்ட்ல மாறிடும் அப்படியே. அந்த மாதிரி நம்ம எப்பயுமே. மத்த நேரத்துல என்ன பண்ணுவீங்கன்னா? ரெஸ்ட் எடுக்கணும். இப்ப நான் வந்து 3 மணிக்கு வந்தேன்ல, நான் ஸ்பீடா விட்டுறேன்னா எனக்கு உடம்பு அதிகமா தான் இருக்கும். யாருக்கும் நான் காட்டிக்க கூடாது. என்னோட பப்ளிக் எல்லாம் காட்டிக்க முடியாது. வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க தான் என்னோட வேலை. அதிகபட்ச ரெஸ்ட் தான். படுத்துருவோம். போன உடனே சாப்பிட்ட உடனே ஒரு 1/2 மணி கூட இருக்க மாட்டேன். உடனே இப்ப படுத்துருவேன். 3 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கும். அதோட தான் ஃபுல்லா இருக்க வீட்டு வேலை தான் பார்த்துட்டு அவ்வளவுதான் இருக்க வேண்டியதான். இப்ப தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா உடம்புக்கு முடியாம போயிடும். அப்படியெல்லாம் ஆகுமா? ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளவுதான். நான் பகல்ல தூங்குவேன். பகல்ல மேக்சிமம் 2 மணி நேரம் தூங்குவேன். அதனால எனக்கு அந்த உடம்பு இல்லையே தெரியாது.